ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எங்கள் அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு பார்த்துடலாமா? வீட்டுக்கு முன்னாடி இப்படி சால மீன் விற்க வந்திருந்தாங்க. இதை சில ஊரில் மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு பாத்திரத்தில் குழம்பு மசாலா சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் புளி தண்ணி, கொஞ்சமாக தக்காளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் தனி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது கூடயே பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாம் சேர்த்து இந்த இடத்துல உப்பு, உரைப்பு, காரம், புளிப்புன்னு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நேராக ஸ்டவ்வில் தூக்கி வைக்க வேண்டியதான். அது கொதிச்சு வர்ற கேப்பில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பெருஞ்சீரா மீன் வாங்கியிருந்தாங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எப்பவுமே தாளிக்கிறதுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம் இதை சேர்த்து தாளிச்சு அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடும். எங்க அம்மா வைக்கிறதுல எனக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வைக்கிற மாதிரியே தான் நானும் வைப்பேன். ஆனா எங்க அம்மா வைக்கிற அளவு டேஸ்ட் இன்னும் எனக்கு வரவே வரல. அது என்னமோ தெரியல, அம்மாவோட கைப்போக்கம் அப்படின்னாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான் இல்ல. இப்போ சூட அப்படியே சாதத்தோட அப்படியே மீன் குழம்பு அப்புறம் பெருஞ்சீரா மீன் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்படின்னா நாங்கள் இப்படி தான் வைப்போம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு.